குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் செப்டம்பரில் தொடங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் யாருக்கெல்லாம் கிடைக்கலாம் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மகளிர் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரித்திருந்த குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என தமிழக அரசு பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. இதனையடுத்து யார் யாருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஏற்கனவே பயனாளர்களை தேர்வு செய்வதற்கான நிதித்துறை மற்றும் வருவாய்த்துறை தகவல் சேகரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறப்பட்டது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி PHH என்ற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முன்னுரிமையுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் PHH AAY என்ற அந்தியோதயா அன்ன யோஜனா திட்ட அட்டை, அதாவது 35 கிலோ அரிசி அட்டைதாரர்களுக்கு வழங்க வாய்ப்புள்ளது. வயது வரம்பு, கணவரின் ஆண்டு வருமானம் கணக்கிட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. ஃப்ரீடம் ஆப்ல கத்துக்கிட்டு சாக்லேட் தயாரிக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய சாக்லேட்ஸ் 1 கோடிக்கும் அதிகமான ஃப்ரீடம் ஆப் வாடிக்கையாளர்களுக்கு எந்த செலவும் இல்லாம விற்கலாம். அரசு ஊழியர்கள் இருக்கும் குடும்பத்திற்கு உதவித்தொகை வழங்கப்படாது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெறும் மாணவிகளின் தாயார்கள் பயன்பெறலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோல 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கான முதியோர் உதவித்தொகை வழங்குவதில் இந்த திட்டம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடும்ப தலைவிக்குத்தான் உரிமை தொகை என்பதால் குடும்ப அட்டையில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டியது இல்லை. இதுகுறித்து அமைச்சர் கீதா ஜீவனிடம் பேசிய போது 1000 ரூபாய் தேவைப்படும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். தகுதியுள்ள நபர்கள்ன்ற வார்த்தையை அதில் போட்டிருக்கிறாங்க. நிச்சயமா ஏழை எளிய நடுத்தர தேவையுள்ள பெண்கள் அந்த 1000 ரூபாயினால அவங்களுடைய வாழ்வுக்கு உயரும், அன்றாட அந்த அவங்களுடைய வாழ்க்கை தர உயர்வுக்கு உயருன்ற மாதிரி நிலைமையில் உள்ள எல்லா பெண்களும் உண்டு. நிச்சயமாக இப்போ குறிப்பாக சொல்ல போனால் வருமான வரி கட்டுறவங்க நிச்சயமாக இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையில்லை இந்த 1000 ரூபாய் என்பது. தொழிலதிபர்களுக்கு தேவையில்லை இல்லையா? ஸோ அதை மாதிரி நம்ம நல்ல அதிக அளவு இந்த அரசு ஊழியர்னு சொல்லும்போது இல்லையா? ஸோ அதனால் இந்த 1000 ரூபாய் யாருக்கு பலன் தருமோ, தேவைப்படும் அத்துணை பெண்களும் இதில் பயனடைவார். தமிழக அரசு இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளது. ஃப்ரீடம் ஆப்ல கத்துக்கிட்டு சாக்லேட் தயாரிக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய சாக்லேட்ஸ் 1 கோடிக்கும் அதிகமான ஃப்ரீடம் ஆப் வாடிக்கையாளர்களுக்கு எந்த செலவும் இல்லாம விற்கலாம்.